சரியான வெதர் இன்னைக்கு. காற்றை பாருங்கள் எப்படி அடிக்குது. ஆல்ரெடி சில்லுன்னு இருக்குது. இதில் அந்த காற்று மேலே பட ஒரு வாட்டி காற்று மேலே படையும் லைட்டாக குளிராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, மெட்ரோ நிறைய எடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இறங்குறீங்களோ அதில் செக்இன் பண்ணிடணும். ஏறுறீங்களோ செக்இன், வெளியே போகிறப்ப செக் அவுட். ஸோ அந்த பாஸில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி அவங்களே காசு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது இங்கே இருக்க அந்த லேன்ஸ் மொத்தம் 4 லேன் இருக்குது. இப்போ நம்ம போகிற லேன் வந்து M3 M4 இந்த லேனில் போகிறோம். நம்ம இங்கே போனோம், இங்கே போய்ட்டு மாறணும். இப்போ இருக்க நம்ம இடம் வந்து இந்த இடம். We rise like tall buildings. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், கேஸ்டல் லெட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லேக்கு, அதில் ஒரு பார்க் உள்ள ஏதோ வரலாறு சிறப்பு மிகுந்த சம்திங் இருக்குன்னாங்க. அது என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். ஸோ இது வந்து ரோட்லேயே இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அந்த பார்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பாத்வே. கூகுளில் இதுலேருந்தே ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ளே போகணுன்னு சொல்லுது. ஆனால் இது நடந்து போகிற பாதையாக அருமையாக இருக்குது. இன்சைடு ஃபுல்லாக ஒரு சின்ன பாண்டு, ரைட் சைடில் வந்து ஒரு மெயின் ரோட். ஸோ இதான் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே நடந்து போனால் அங்கே ஏதோ இருக்குது, அது என்னன்றது தெரியல. சம் கெனல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். To the city streets we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light. ஸோ இது என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க, இதில் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மேபி முடிஞ்சதுன்னா கூகுள் பண்ணிவிட்டு இதற்கான ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். ஸோ நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, இட் இஸ் பெர்மிட்டட். அது இதெல்லாம் எல்லாம் போட்டிருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ ஐ எம் ஹாப்பி. இது வந்து 1964 கட்டப்பட்டது. இது வந்து மேலே வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இது உள்ளே வந்தோம்னா மிலிட்ரி ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, ஆர்மி ஆட்கள்லாம். இது நம்ம அலோட் ஆனாங்கன்னா அலோடு தான், பட் ஸ்டில் இவங்களெலாம் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ உள்ளே வந்ததும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரில. மேபி ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் போய் பார்த்தா இது என்னன்னு தெரியும். இதுக்கு இங்கே வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக இந்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்க இடமான்னு தெரில. இந்த கேஸ்ட்லெட் ஃபார்ம் பண்ண டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1660s அந்த டைமில் ஃபார்ம் ஆனது தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபோர்ட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவிலலாம் ஃபோர்ட் இருக்கும், அதுக்கு மாதிரி கோட்டையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த வார் டைம்லலாம் வந்து இந்த ஆப்பனன்ஸ் வந்தப்போ அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெவியாக பில்ட் பண்ண ஒரு இடம் தான். இதோட நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்வே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கடல் வழி தாக்குதல் பண்ணாலுமே வந்து இங்கேருந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு சர்ச் இருக்குது, அதுவும் 1660s பில்ட் பண்ண சர்ச் தான். அது போக உள்ளே வந்து இந்த விண்மில் ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் 16th century அந்த டைமில் ஃபார்ம் பண்ணது தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 100 years பிஃபோர் வந்து அது சம் இஷ்யூனால் அது சேதாரம் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த விண்மில்லை.
இப்போது இந்த இடத்த என்னமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு வேர் ஹவுஸு, இல்லாட்டி மிலிட்ரியோட ஹப்புன்னு சொல்லலாம். அவங்களோட அந்த என்னென்ன மிலிட்ரி ரிலேட்டட் அந்த வெப்பன்ஸு இது எல்லாத்தையுமே இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆஃபீஸஸ் மாதிரியும் இங்கே இருக்க உள்ள. ஸோ இந்த காரில் நம்ம வரப்போ உள்ளே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியோட ஆட்கள் தான். ஸோ அவங்களோட ஒர்க்கை எல்லாமே இங்கேருந்து பார்க்குறாங்க. இது போக இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரிசன் இருக்குது. அந்த ப்ரிசனும் வந்து இவங்க வந்து இந்த வார் டைம்லலாம் கேப்சர் பண்ணுற ஆட்கள் எல்லாம் வந்து அடைச்சி வைக்கிறதுக்காக இந்த ப்ரிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1660s பில்ட் பண்ண பில்டிங்ஸ் தான். மேபி இப்போ பெயிண்ட் புதுசாக இருக்கிறதுனால மேபி அதை ஒரு பெயிண்டிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் மேபி பண்ணியிருக்கலாம். மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1616s இருந்த கிங் கிறிஸ்டியன்றவர் தான் வந்து இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்டலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது என்னென்னா ஒரு வார் மெமோரியல்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக இந்த இடத்த வந்து வச்சுருப்பாங்க. இங்கே அந்த பூமாலெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், செம்மையாக இருக்கிற இடம். ஸோ அதில் பியூட்டி என்னென்னா, உங்களுக்கு போர் அடிச்சது இங்கே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயே ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்தே ஒரு ஆப்பிளை பறித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரெடி. இது ஃபுல்லாக வந்து லைனாக ஆப்பிள் மரம். ஃபுல்லாக வந்து ஆப்பிள் மரம். எப்படி இருக்குது? செம்மல்ல. கடல் தண்ணி தான் பக்கத்தில் கடல். ஸோ இந்த கேஸ்டல் வழியாகவே உள்ளே இந்த பார்க்லேருந்து நடந்து போனால் இங்கே வந்து சீ வருது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக கெனல் ரைடு போயிருந்தேன். அப்போ இந்த பக்கம் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பில்டிங்லாம் நான் பார்த்தேன். ஸோ இங்கேருந்து தான் அந்த கெனல் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்து இப்படியே பாஸ் பண்ணி சிட்டியை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு கூப்பிட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஷிப்போட யார்டு இருக்குது. மேபி இங்கே ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட யார்டாக இருக்கும் போல் இருக்குது. பார்க்கிங் போர்டு போட்டிருக்கு. அங்கே நிறைய ஷிப்பெல்லாம் சின்ன சின்ன போட்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தெரியுதான்னு தெரில. அங்கே பாருங்கள், சைக்கிள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் சி. அது வேறு லெவலில் அந்த ஒரு நடக்கிறதுக்காக ஒரு பாத்வே அமைச்சிருக்காங்க. ஈவினிங்லலாம் வந்து உட்காந்தோன்னு வைங்க, அதுவும் இவங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க ஈவினிங்கில். உட்காந்துட்டு அந்த இடத்துல நம்மளால் இடமே கிடைக்காது நமக்கு. நல்லா அந்த சி வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்ச் போல் இருக்குது. இது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் ரெனோவேஷன் ஒர்க் அந்த மாதிரி. என்ன ஆகிட்டு இருக்குது பாருங்களா. அதில் அந்த ஃபுல்லாக ப்ராப்பராக சைடில் அந்த சேஃப்டி எல்லாம் பண்ணி மேலே வேலை செஞ்சுட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த சர்ச். அந்த ஓடெல்லாம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசுன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அதை ரெனோவேஷன் பண்ணுறாங்களோ நம்ம. யூஎஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த இடம். ஸோ இதான் நம்ம வந்த வழி. ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸு இதுலேருந்து இப்படி போயிட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு இப்படி வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த பக்கம் நடந்து போகிறாங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. ஸோ
அந்த பாதைக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் பார்ப்போம் எதனா இருக்கா இந்த மாதிரி சீனிக்காக பார்க்குறது அப்படின்ட்டு. இந்த வாக்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டில் சுற்றி தான் இருக்குது இந்த பார்க்கு. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது, ரேடியஸில் சொல்கிறேன். சுற்றி வந்தோன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. அங்கங்கே மக்கள் உட்காந்துக்கிட்டு ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் போய்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க லைஃப் ஸ்டைலே இப்படி தான் போல இருக்குது. காலையில் வேலை செய், ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணு, அதுதான் கதை. இது இந்த கேஸ்டலோட பேக் சைடு நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்க பெரிய பெரிய அந்த ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களா, ஆர்மி ஆஃபீஸர், அவங்களாம் தங்கியிருக்காங்களாம்மா இங்கே. மேபி அவங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி எதனா இருக்கும் போல இருக்குது. அதனால தான் மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த இடம். செம அமைதியாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்க்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா நம்ம விண்மில்லாம் இருக்கும்ல, விண்மில் வந்து வுட்டில் செஞ்சால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சென்டர் ஆஃப் த பார்க்கில் ஒரு இடத்துல இந்த விண்மில் மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கீழே வந்து சம் கிளாக் ரூம்னு நினைக்கிறேன். அந்த லைட்டு கிட்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஒரு சின்ன விண்டோ இருக்குல்ல, அதில் தெரியுது. இது இங்கே கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அந்த வுட்டே வந்து ரொம்ப பழமையான வுட்டு. அதில் இந்த சைடில் மெட்டலில் வந்து அந்த ஃப்ரேம் செஞ்சு இதை வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த கேஸ்டல்குள்ளேயே இருக்க ஒரு சர்ச்சு. இருட்டுனால ஒன்றும் தெரியல.